வணக்கம் நண்பர்களே. நான் இன்றைக்கி பாரம்பரியமான உளுந்தை பற்றி சொல்ல போகிறேன். இந்த உளுந்தினுடைய மகிமை எல்லோருக்கும் தெரிய வரணும். நம்ம எல்லோரும் அன்றாடம் வாரத்தில் ஒரு நாள் பெரியவங்க முதல் சிறியவர்கள் வர எல்லோருமே உளுந்தை எதையாவது ஒரு வகையில் நம்ம சேர்த்துக்கிடணும். இந்த உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, சூட்டை குறைக்கும், அதே மாதிரி உடல் வலி தலைவலி எதுவுமே வராது. ஸோ உளுந்தை எந்தெந்த வகையிலெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மெயினாக ஃபஸ்ட்டாக இருக்கிறது உளுந்தங்களி. உளுந்தங்களி எப்படி பண்ணணும்னா, உளுந்தை திரிச்சு வச்சு உளுந்த மாவு ரெடி பண்ணிவிட்டு அது கூடவே பச்சரிசி மாவு ரெண்டும் சேர்த்து கருப்பட்டி கூட கலந்து ஏலக்காய் போட்டு நம்ம ஒரு களி மாதிரி கிண்டுனா அந்த களிக்கு நல்லெண்ணெயை ஊற்றி அல்லது நெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஸோ இது சாப்பிட்றது தான் மூட்டு வலி தலைவலி எதுவுமே வராதுங்க. ஸோ இந்த உளுந்தங்களி பெஸ்ட்டு. ரெண்டாவது என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா உளுந்தங்கஞ்சி. உளுந்தங்கஞ்சி வாரத்தில் ஒரு 2 நாளாவது நல்லா பூண்டு ஜீரகம் எல்லாம் போட்டு உளுந்து அரிசி போட்டு நம்ம முழுசாக கஞ்சி ஒரு குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டு ஒரு துவையல் நார்மலாக கொத்தமல்லி துவையல் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கஞ்சின்னா கஞ்சி மாதிரி தான் இருக்கணும், தண்ணியாக தான் வைக்கணும், கட்டியெல்லாம் வைக்கக்கூடாது. ஸோ உளுந்தங்கஞ்சி ஒரு வகை சாப்பாடு. அடுத்து மூணாவதாக உளுந்த வடை. நான் எல்லாமே சொல்கிறது எல்லாமே கருப்பு உளுந்து தான், வெள்ளை உளுந்து கிடையாது. ஸோ உளுந்தை நல்லா ஊற போட்டு அதிலிருந்து நம்ம வடை பண்ணி தட்டி சாப்பிட்டாலும் அதுவும் உடலுக்கு ரொம்ப நல்லது. சரி, அடுத்து உளுந்தஞ்சோறு. இந்த உளுந்தஞ்சோறு ரொம்ப நல்லதுங்க. இந்த உளுந்தஞ்சோறுக்கு எல்லா சைடிஷும் வைக்கலாம். உளுந்தஞ்சோறு நம்ம எப்படின்னா உளுந்தங்கஞ்சி மாதிரி தான், ஆனால் தண்ணி நம்ம கொஞ்சம் கம்மியாக வச்சு அதுக்கு நம்ம சைடிஷாக இப்போ நிறைய பேர் வீட்டில், எங்கள் வீட்டிலலாம் எள்ளு துவையல் வைப்பாங்க. வெஜ்ஜாக இருந்துன்னா, நான்வெஜ்னால் கோழி குழம்பு கூட வச்சுக்கிடுவாங்க. நிறைய பேர் கோழி குழம்பு வைப்பாங்க, கோழி குருமா, அப்புறம் கருவாட்டு குழம்பு கூட நிறைய பேர் வைப்பாங்க. கருவாட்டு குழம்பு முட்டை இதை கூட வச்சு சாப்பிடுவாங்க. இந்த உளுந்தஞ்சோறுக்கு உளுந்தஞ்சோறு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இது ரொம்ப சத்தானது, ரொம்ப அதாவது உடலுக்கு எந்தவித தீங்கையும் ஏற்படுத்தாது, சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வர எல்லாருமே சாப்பிடக்கூடிய அப்படிப்பட்ட பாரம்பரியமான உளுந்தை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. அதை வாரத்தில் ஒரு 2 நாளாவது இல்லை 3 நாளாவது ஏதாவது ஒரு வகையில் நம்ம உணவில் சேர்க்கும்படியாக இருக்கணும். அது உடலுக்கு ஆரோக்கியமும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். வளர்கிற குழந்தைகளுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். முதியவர்களுக்கு எலும்பு தேய்மானத்திலிருந்து காப்பாற்றும். சரி நண்பர்களை, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்